ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்குலேருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அந்த டெஸ்ட் பேஜோட டெலிகிராம் லிங்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம மேக்ஸ்க்கான வீடியோ எப்படின்னா, ஸோ ஃபுல்லாக 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம், ஸோ 30 நிமிஷம், ஸோ அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பதிலாக 5 நிமிஷம், 6 நிமிஷம், 7 நிமிஷம், ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ பார்த்தா போர் அடிச்சிடும். ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ என்ன பண்ணுறேன்னா 6 நிமிஷம், 7 நிமிஷம், ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டால் கூட ஒரு பார்ட்டாக போட்டு இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சரி, நம்ம வீடியோவில் போவாங்க. சரி, இரு பக்கடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக, 4க்கு சமமாக, 13 விட சிறியதாக. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் இந்த 3 கேட்க மாட்டான். குரூப் 4ல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். சரி, வாங்க பார்ப்போம். ஸோ இரு பகடைகள் உருட்டும் போது கூறுவழி, அதாவது இரு பகடைகள், ஒரு பகடைனா நம்ம 6 முகங்கள் உண்டு. ஸோ எஸ்ஸுங்கிறது நம்ம 6 போட்டலாம். ஆனால் இரு பகடைகள் உருட்டும் போது கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், NF 36 வரும். ஸோ இரு பகடைகள் உருட்டும் போது கூறுவழி இது எப்படி எழுதுனா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ அதேமாதிரி 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. ஸோ இதே மாதிரி 6 வரைக்கும் எழுதணும் நீங்கள். ஸோ இது எழுதி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது அவ்வளோத்தையும் NF 36 இருக்கும், எழுதணும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இரு பகடைகள் உருட்டும் போதுன்னு கேட்டாலே எழுதணும் NF 36 தான். ஸோ அடுத்து கூடுதல் 1க்கு சமமாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை. ஸோ அதான் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1க்கு சமமாக கேட்டிருக்காங்க. ஸோ 1க்கு சமம்னா இதில் பார்க்கணும் நம்ம 1க்கு சமமாக இருக்கா. ஸோ 1க்கு சமமாகனா கூடுதல், ஸோ எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக. ஸோ நம்ம கூட்டினா 1 வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ கூட்டினா 1 வருமா, 1 கூட்டினா 2,000. ஸோ இதுவே 2,000. ஸோ அப்படி போதில் இதில் எதுவுமே குறைவாக நம்பர் இல்லை. 1 2ல் தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 2 கூட்டினா 2 தான் கிடைக்கும், தவிர கூட்டினா 1 கிடைக்கல. ஸோ அப்போ கூடுதல் 1க்கு சமமாக இந்த நிகழ்ச்சி இல்லை. ஃபஸ்ட்டு இது. ஸோ அடுத்த கொஸ்டின் கூடுதல் 4க்கு சமமாக. ஸோ 4க்கு சமமாகனா நம்மளுக்கு கூட்டினா 4 கிடைக்கணும். ஸோ கூட்டினா 4 கிடைக்கணும் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இருக்கலாம் 1,3. ஸோ இந்த 1,3 கூட்டினா 4 கிடைக்கும். 2,2. ஸோ 2,2 கூட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 3,1. ஸோ 3,1 கூட்டாலும் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மற்ற எது கூட்டாலுமே 4 கிடைக்காது. அப்போ கூட்டா 4 வர மாதிரி எது வருதோ ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த 3 நம்பர் தான் வருது, 3 இதான் வருது. ஸோ அப்போ NFBங்கிறது 3, NFBங்கிறது 3 இருக்குது. ஸோ 3 3. ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், BF NFP/NFS. ஸோ அப்போ NFEங்கிறது 3, NFSங்கிறது 36. ஸோ அப்போ இதை அடிச்சோன்னா 1/12 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்து கூடுதல் 13 விட சிறியதாக, அதாவது 13 விட சிறியதாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 13 விட சிறியதாக கொஸ்டின். ஸோ அப்போ இதில் கூட்டினா 13 விட சின்னதாக இருக்கிற அத்தனையும் நம்ம நினச்சிடும் எடுக்கணும். ஸோ அப்போது இதில் லாஸ்ட்டில் வருது 6,6. ஸோ அப்போ 6 + 6 12. ஸோ 13 விட சிறியதாக இருக்குது. 13 விட சிறியதாக அத்தனையுமே என்ன தான் 13 விட சின்ன நம்பர் தான் கூட்டினா, அப்படி தானே. ஸோ அப்போ அத்தனையுமே எழுதணும். அப்போ NFSங்கிறது அப்போ NFEங்கிறது 36. ஸோ NFEங்கிறது 36. ஸோ அப்போ ஃபார்முலா PFE = NFE/NFS 36 / NFSங்கிறது 36 தான். ஸோ அப்போ அடிச்சோன்னா 1 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அடுத்த பார்ப்போம். ஒரு உற்பத்தியாளர் 7,000 ஒளி உமிழ் இருமுனை விளக்குகளை சோதனை செய்ததில் அவற்றில் 25 விளக்குகள் குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்வு என்ன? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்மளுக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு NFSங்கிறது எத்தனை, 7,000. மொத்த விளக்கு 7,000 ஒளி உமிழ் இருமுனை விளக்குகள் இருக்குது. ஸோ அப்போ இதில் சோதனை செய்ததில் 25 விளக்கு குறைபாடு உடையதாக இருக்குது. 25 விளக்கு குறைபாடு உடையதாக இருக்குது. ஸோ சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ 25 விளக்கு குறைபாடு இருக்குது. சமவாய்ப்பு முறையில் இருக்கும்போது அது எத்தனை குறைபாடு இருக்குது, அதோடைய நிகழ்வு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 25 குறைபாடு உடையது இருக்கா. ஸோ அப்போ 25 சிம்பிள் கேட்டால் தான். ஸோ 25 ஃபார்முலா தான் நம்மளுக்கு PFE = NFE/NFS. ஸோ இதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ 25/7,000 அடிச்சோன்னா 1/நம்மளுக்கு 180 கிடைக்கும். ஸோ அதான் ஆன்சர்.
ஒரு கால்பந்து ஆட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளரால் கோல் கீப்பர், இலக்கு காப்பாளர்னா கோல் கீப்பர் 40இல் 32 முயற்சியில் தடுக்க இயலும் எனில் எதிரணியில் ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்வு என்ன? ஸோ இப்போ என்ன பேசுங்கிறது 40. ஸோ இலக்கு காப்பாளர் 40இல் 32 முயற்சி தடுக்க இயலும். அப்போ என்ன பேசுகிறது 40. சரிங்களா? ஸோ தடுக்கப்படும் கோல் எத்தனை 32. அப்போ என்ன பேசுங்கிறது 40. ஸோ 40ல் 32 முயற்சியில் தடுக்க இயலுமா? ஸோ அப்போ ஏன்னா பிங்கிறதுன 32, என் கோல் எத்தனை 32. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ என்ன பேசுங்கிறது 40, தடுக்கப்படும் கோல் வந்து 32. ஸோ இதுலேருந்து கழிச்சிட்டேன்னா என்ன பி கிடச்சிடும், நம்மளுக்கு என்ன இ கிடச்சிரும். என்ன கேட்டுறாங்க, எதிரணியில் ஒரு முயற்சியை இலக்காக அதாவது கோலாக மாற்றுவதற்கான நிகழ்வு என்ன கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் சிம்பிளாக போட்டலாம். ஸோ 40ல் 32 கோல் தடுக்க இயலுமா, மிச்சம் 8 கோல் தடுக்க இயலுது. அப்போ அந்த 8 தான் என்னது என்எஃப் இ. சரிங்களா? 8 தான் என்எஃப் இ. ஸோ அடுத்து இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ 8/40. ஸோ அடிச்சிட்டோன்னா 1/5 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையின் 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்வு என்ன? ஸோ இந்த படம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த சுழல் அட்டையில் 8 இது இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 8னால ஸோ மொத்தம் 8 இருக்குது. ஸோ இப்போ என்ன பேசுங்க 8ன்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். என்ன பேசு 8. என்ன கேட்டால் 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்வு என்ன? ஸோ 3 மடங்கு பார்ப்போம். ஸோ 8 நம்பர் இருக்கா. அப்போ 3 மடங்கு 3 6 9. அப்போ 9 இல்லை 8 வரை தான் இருக்குது. ஸோ இப்போ 3 6 மட்டும் 6 மடங்கு. என்ன கேட்டிருக்கா 3 மடங்கில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்வு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 3 6 விட்டுட்டு மிச்ச நம்பர் எடுத்து எழுதுங்க. ஸோ 1 2 4 5 7 8. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது 6 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னது என்எஃப் இ. சரிங்களா? என்எஃப் இங்கிறது 6. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? என்எஃப் இ நமக்கு தெரியும் 6. என்ன பேசி டோட்டல் 8. அப்போ அடிச்சேன்னா 2 பேர் அடித்தா 3 பேர் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப லாங்காக மேக் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி லாங்காக மேக் பண்ணால் உங்களுக்கே பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்குமே நான் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இந்த மாதிரி தான் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் இந்த 7 நிமிஷத்துக்குள்ள ஒரு 5-6 கணக்கு, ஸோ ஆக மொத்தம் ஒரு 7-8 கணக்கு நான் கவர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக வீடியோ போட்டு ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம அவ்வளோ டாபிக் முடிச்சிடும். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம சூப்பராக எழுதுவோம். சரி ரைட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பயிற்சி 5.2 ஸோ பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.